ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஒற்றனா வந்த சுக்கனையும் சாரணனையும் பார்த்து ராமர் பேசுகிறார். இப்போ நான் சொல்கிற வார்த்தையை நான் சொன்ன மாதிரியே நீ ராவணன்கிட்ட தெரிவிக்கணும். உன்னுடைய பலம், உன்னுடைய உறவினர்களுடைய பலம், உன்னுடைய படையின் பலம் முதலியவற்றை நம்பி தான் நீ சீதையை அபகரிச்சிருக்க. அந்த பலத்தையெல்லாம் நீ காட்டுற நேரம் வந்துட்டது. நாளைய தினம் லங்கையும் அரக்கர்கள் கூட்டத்தையும் முழுசான அழிக்க முனைவேன். இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை போல் என்னுடைய அம்புகளை அரக்கர்களை தாக்கிறத நீ பார்க்க தான் போகிற. என்னுடைய கோபத்துக்கு இலக்காகிட்ட உன்னுடைய படைகள் அழியறது நிச்சயம்னு நான் சொல்லி அனுப்பினதா ராவணன்கிட்ட தெரிவிங்கன்னு சொல்கிறேன். அப்படி சொல்லி தங்களை அனுப்பி வச்ச ராமரை வாழ்த்துறாங்க அந்த சுக்கனும் சாரணனும். ஏன்னா அவள் உயிரோட பழிச்சாலேன்ற ஒரு நன்றிக்கு ராவணன் முன்னிலையில் வந்து சேர்றாங்க. நடந்த விவரத்தை சொல்லிட்டு மேலும் சொல்கிறாங்க. வானரப்படைகள் முழுசாக ஒதுங்கி நின்னா கூட ராம, லக்ஷ்மண, விபீஷ்ண, சுக்ரீவன் இந்த 4 பேர் மட்டும் சேர்ந்து லங்கையினுடைய அஸ்திவாரத்தை பெயர்த்து எடுத்துருவாங்க. வேறு இடத்துல வச்சிடக்கூடிய வல்லமை அவளுக்கு இருக்குது. 4 பேர் கூட தேவையில்லை. ராமன் ஒருத்தனே லங்கையை அழிச்சிருவான். ராமனாலும் லக்ஷ்மணனாலும் சுக்ரீவனாலும் காக்கப்படுற அந்த வானர படையை வெல்றதுன்றது தேவாளுக்கும் அசுராளுக்கும் கூட கடினமான காரியம். வானர்களோட போரிடுறதோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவள் ரொம்ப உற்சாகம் கொண்டவாளாக இருக்கா. இந்த சூழ்நிலையில் மீண்டும் சீதையை ராமர்கிட்ட ஒப்படைச்சிருந்துறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சாரணன் சுக்கனையும் ராவணன்கிட்ட தெரிவிக்கிறாங்க. அப்போ வானரர்கள் பலமாக தாக்கப்பட்டதுனால நீங்கள் அஞ்சு நடுங்கி சீதையை மீண்டும் ராமர்கிட்ட ஒப்படைச்சிக்கணும்னு சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் அவகிட்ட அப்படி தாக்கப்பட்டிருக்கீங்க. யுத்தத்தில் என்னை எதிர்க்கிற வல்லமை யாருக்குமே கிடையாதுன்னு ராவணன் சொல்கிறார். பல அடுக்குகளை கொண்ட தன்னுடைய வெண்ணிற அரண்மனையின் மேலே தட்டில் நின்றுண்டு அங்கிருந்து சுற்றுமுற்றி பார்க்குறார். வானரப்படையை பார்க்குறார். பறந்து விருந்து கடந்த அந்த படையை பார்த்துட்டு சாரணன்கிட்ட, அந்த படையில் எந்த வானரர்கள் முக்கியமானவா? அவளுடைய வீரம் எத்தனையது? படையின் பின்பகுதியில் வர்றவா யார்? யாருடைய ஆலோசனையை சுக்ரீவன் நாடுறான்? இந்த படையின் தளபதிகள் யார்? எல்லாத்தையும் எனக்கு விவரமாக சொல்லுன்னு கேட்குறார். அப்போ சாரணன் வானரப்படையில் நின்றுருந்த நீலன், அங்கதன், நலன், ஸ்வேதன், குமுதன், சண்டன், ரம்பன், சரபன், சனசன், பனசன், வினதன், குரோதனன், கவையன், ஹரன் இந்த பல வானரர்களை சுட்டி காட்டுறார். அவளுடைய வீரத்தையும் போர்த்திறனையும் யுத்த ஆர்வத்தையும் புகழ்ந்து சொல்கிறார். அதுபோல் தூம்ரன், ஜாம்பவான்னு கரடி இனத்தை சேர்ந்தவாளும் இருக்காங்க. இப்படிலாம் சொன்ன சுகன் ஹனுமாரை காட்டுறார். அங்கே மதம் பிடிச்ச யானையை போல் நிற்கிறவரும் கோபம் கொண்ட கடலையே கடைஞ்சுடுறவருமான இவர் தான் ஹனுமான். சீதையை தேடிண்டு லங்கைக்கு வந்தவர். இப்போ 2வது முறையாக இங்கே வந்திருக்கார். கேசரியின் மூத்த மகன் அவர். வாயுதேவனின் ஆசையிலால் பிறந்தவர். நினச்ச உருவத்தை எடுக்கக்கூடிய திறன் படைத்தவர். சிவனாக இருக்கட்சியை சூரியனை பிடிக்கிற எண்ணத்தோட வானத்தில் தாவினவர். அவனுடைய பலம், அவனுடைய கவர்ச்சி, அவனுடைய பெருமை எல்லாத்தையும் வர்ணனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். தான் ஒருத்தனே லங்கையை அழிச்சிட முடியும்ன்றத தெரிஞ்சுட்டு இங்கே முனைஞ்சிருக்கார். தான் வாழ்நாளே வைக்கப்பட்ட நெருப்பை பார்த்து லங்கையில் பெரும் நாசம் விளைவிச்ச அவரை நம்ம மறந்துட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி ஹனுமாரை சுட்டி காட்டி சுகன் சொல்கிறார். அப்போது இதுக்கெல்லாம் அப்புறம் ராமரை ராவணனுக்கு சுட்டி காட்டுறார் சுகன். அங்கே நிற்கிறவர் தான் ராமர். தாமரை போன்ற கண்களை உடையவர். உங்களால் கவர்ந்தன் வரப்பட்ட சீதையின் கணவர். அவருடைய வீரம் உலகம் முழுசும் போற்றப்படுறது. நற்குணம் படைச்ச அவர் அவர்கிட்டேருந்து தர்மம் தவறுறதே கிடையாது. பிரம்மாஸ்திரத்தை அறிஞ்சவர். அதுபோல் வேதங்களையும் அறிஞ்சவராக இருக்கார். ஆகாயத்தை விட அவருடைய அம்புகள் பிளக்கக்கூடியதாக இருக்குது. பூமியையும் அது தொலைச்சிடும் போல் இருக்குது. அவருடைய கோபம் யமனை ஒத்ததாக இருக்குது. அவருடைய பலம் இந்திரனின் பலத்தை ஒத்ததாக இருக்குது. இப்படிப்பட்ட ராமர் தான் இப்போ உங்களோட யுத்தம் பண்ண வந்திருக்கார். ராமருக்கு வலப்புறம் நிற்கிறாரே அவர் லக்ஷ்மண. சூரியன் போல பிரகாசிக்கிறவர். அகன்ற மார்புடையவர். ராஜதந்திரமும் போர்த்திறனும் ஒருங்காமையை பெற்றவர். ஆயுதம் ஏந்தி வாழ சிறந்தவர்னு போற்றப்படுறார். ராமனின் நலனைத்தான் தான் நலனாக வச்சுருக்கார். அவருக்கு கெடுதல் செய்கிறவாழ இவர் மன்னிக்கிறதே கிடையாது. வீரன், பலம் மிக்கவன், வெற்றி பார்க்குறவன் ராமனுடைய வலது கையாக இருக்கார். ராமனின் உயிர் மூச்சுன்னு கூட சொல்லிடலாம். அரக்கர்களை கூண்டோடு அழிச்சிடுற எண்ணத்தோடு இங்கே அவர் வந்திருக்காருன்னு லக்ஷ்மணனை காட்டுறார். இந்த இடப்புறம் நிற்கிறாரே ராமருக்கு, அவர் விபீஷ்ணன். லங்கைக்கு அரசராக ராமரால் முடிசூட்டப்பட்டிருக்கார். பெரும் கோபம் கொண்டு உங்களை எதிர்க்க அவர் தான் வந்திருக்கார். இவாளுக்கு நடுவில் நிற்கிற சுக்ரீவன் வானரர்களுடைய தலைவன் அப்படின்றார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.